2 நாட்களுக்கு முன்னால் தேர்வும் தெளிவுங்கிற நிகழ்ச்சியில் நாட்டு பிரதம மந்திரி உயர் திரு மோடி அவர்கள் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் சொல்கிறேங்க. பெற்றோர்களே, உங்கள் விசிட்டிங் கார்டாக குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை மாற்றாதீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைங்க, இந்த குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ். என் குழந்தை இவ்வளோ மார்க் வாங்குறா, என் குழந்தை அவ்வளோ மார்க் வாங்குறா, என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா, என் பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கா, அது உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு இல்லை, உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை. அது குழந்தைகளுடைய ப்ராக்ரஸ் கார்டு. லெட் தம் ப்ராக்ரஸ். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு பிரஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். ஒரு கான்செப்ட் இருக்கா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டியா, கொண்டாடு, அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள். ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்றேன். யாரோட இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் யாரோட நட்பா இரு தெரியுமா? உன் எனர்ஜியை குறைக்காத, உன்னை என்டர்டெயின்மெண்ட்ல ஈடுபடுத்தாத, உன்னுடைய நேரத்தை குழப்பாத மனிதர்களோடு, ஸ்டூடெண்ட்ஸோட கூட இரு. உன் நேரத்தை சுரண்டி தின்கிற, வெறும் கலாட்டாவாகவும் பேச்சாகவும் குப்பையாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்துல இந்த வகுப்பு முடிய உட்காராது. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியுமா? எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அவர்கள் கவலைக்கு எது தீர்வு? நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே. என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள். நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். உன்னை நீயே கவனி, உன்னை நீயே நீட்டா வச்சுக்கோ. டெய்லி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வா. டெய்லி உன்னுடைய பேக்கை நீட் பண்ணு. உன்னுடைய பெட்டை நீ நீட் பண்ணு. நீ போயிட்டு வந்திருக்கிற பாத்ரூமை நீ நீட் பண்ணு. உன்னுடைய பிளேட்டை நீ கழுவி வை. உன்னை நீயே செல்ஃப் டிசிப்ளினா பார்த்துக்கிட்டனா உன்னை ஜெயிப்பதற்கு இனி ஒருவனும் இந்த உலகத்தில் பிறக்க போவதே கிடையாது.